Hi viewers, welcome to our Release Home channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான சில குட்டியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்களா? இல்ல இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்க வீட்ல குருமா செய்யும்போது இந்த ஒரு பொருளையும் நீங்க ஆட் பண்ணி நீங்க குருமா வச்சு பாருங்க. அதோட மனமும் சுவையும் வந்து எப்போதும் இல்லாமல் நல்ல கூடுதலாகவே இருக்கும். வீட்டில் உள்ளவங்களும் நல்லா சாப்பிட்டு உங்களை பாராட்டுவாங்க. அது வேறு ஒன்றுமே கிடையாது, பெருஞ்சீரகம் தான் அது. ஏன்னா பெருஞ்சீரகம் வந்து நம்ம தாளிக்கும் போதும் சரி, குருமாவுக்கு அரைக்கும் போதும் கண்டிப்பாக அந்த பொருள் இல்லாமல் அரைக்கவே மாட்டோம், தாளிக்க மாட்டோம். ஆனால் வந்து நீங்கள் பெருஞ்சீரக பொடியை வந்து நீங்கள் குருமாவை நல்லா கொதித்து அமர்த்தும் போது கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன், அது நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஏத்தாப்பில் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் அமர்த்துங்க. உங்களுக்கு அதோட குருமாவோட மனமும் சுவையும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிரியாணி, குஸ்கா அந்த மாதிரிலாம் செய்யும்போது அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். அந்த ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் போடணும். அதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுட்டோம்னா அது வெங்காயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வதங்காமல் அப்படியே ஒரு மாதிரி இனிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் வந்து அது வந்து நல்ல ப்ரௌன் கலரில் மாறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்கு இந்த ஒரு பொருளை அதில் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரமாகவே அது நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிரும். அது வேறு ஒன்றும் கிடையாது, ஜீனி தான் போட போகிறோம். 4 பெரிய வெங்காயத்துக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீனி போதும். இதை ஜீனியை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. உங்களுக்கு வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற பொருள்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி தான் பார்த்து டீ போட்டாலும் நம்மளுக்கு கடையில் குடிக்கிற அந்த டீயோட டேஸ்ட்டு வந்து வீட்டில் அந்த டேஸ்ட்டு வரவே வராது. அதுக்கு நீங்கள் டீ போடும்போது இந்த ஒரு பொருளையும் சேர்த்து நீங்கள் டீ போட்டு பாருங்கள். உங்கள் டீயோட டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். டீ தூள் கொட்டி வச்சுருக்க பாக்ஸ் தான் இது. இதில் வந்து கொஞ்சமாக நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா காஃபி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, இவ்வளோக்கு நான் காஃபி பவுடர் தான், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ப்ரூ தான் இது. இதை தான் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ இதில் நான் உங்களுக்கு டீ போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பால் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் டீ தூள் போடுங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டீ தூள் போட்டோம்னா அது வந்து ஃபுல்லாகவே கீழே டெபாசிட் ஆகி நம்மளுக்கு வாஷ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சில பேர் நினைக்கலாம் பால் காயத்துக்கு முன்னாடி டீ தூளை போட்டுட்டோம்னா அது நல்லாவே கொதிச்சு நல்லா டேஸ்ட் கொடுக்கணும். அப்படி கிடையவே கிடையாது. அது வந்து கீழே அப்படியே டெபாசிட் ஆகி நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பால் கொதிக்கும் போது நம்ம இந்த மாதிரி டீ தூள் போட்டோம்னா வாஷ் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பால் கொதிச்சோன்னா நீங்கள் டீ தூள் போட்டுவிட்டு 4 to 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ஏன்னா வந்து நல்லா டீ தூள் டிகாஷன் எல்லாமே வந்து அது நல்லா இறங்கணும். அதுக்காக 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து டீ தூளை வந்து வெறும் டீ தூளை போட்டு குடிக்காமல் இஞ்சி இல்லை ஏலக்காய் அந்த மாதிரி போட்டு குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா எல்லாருமே விரும்பியும் குடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டயத்தில் டீ போடுற டயத்தில் நம்ம இஞ்சியை வந்து உட்காந்து தட்டிக்கு இருக்கணும், இல்லை ஏலக்காவை தட்டிக்கு இருக்கணும். அதுக்கு நீங்கள் இஞ்சி ஏலக்காய் 2 எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி பொடி ஆக்கிக்கோங்க. இந்த பாருங்கள், இது ஏலக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா அரைச்சி வச்சுருக்கு. இந்த மாதிரி பவுடர் ஆக்கினதுக்கப்புறம் நீங்கள் டீ தூளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ போடலாம். ஏன்னா வந்து நம்ம அந்த டயத்துக்கு உட்காந்து இடிச்சுக்கிறதுக்கு இது ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு டீ போடுறதுக்கு. ஆனால் சில பேருக்கு வந்து இஞ்சி பிடிக்கும், ஏலக்காய் பிடிக்காது. சில பேருக்கு ஏலக்காய் பிடிக்கும், இஞ்சி பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த 2 பவுடரையும் தனித்தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ போடும்போது யாருக்கு எது வேணுமோ அப்போதைக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 டம்ளர் பாலுக்கு 1 பிஞ்ச் ஏலக்காய் போட்டு போதும். இந்த போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இந்த மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதுலேருந்து கொஞ்சமாக தான் நம்ம எடுத்து போட போகிறோம். அதே மாதிரி இஞ்சியையும் கொஞ்சமாக எடுத்து போட்டால் போதும், ரொம்ப போடணும் அவசியமே இல்லை. 1 பிஞ்ச் இல்லை 2 பிஞ்ச் இஞ்சி தூளையும் போட்டிங்கனாலும் அது நல்லா டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தயிர் வெங்காயம்லாம் செய்வோம். அது தயிர் வெங்காயத்தை வந்து நம்ம வீட்டில் உள்ள அந்த தயிராக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின தயிராக இருந்தாலும் சரி, அதை அப்படியே நம்ம கொட்டி வெங்காயத்தோடு நல்லா கிண்டுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்களே நோட் பண்ணி பாருங்கள், அந்த தயிர் வந்து ஒரு மாதிரி திரண்டு ஒன்றோட ஒரு மாதிரியே இருக்கும், கட்டியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் அந்த வெங்காயத்தில் போடுறதுக்கு முன்னாடி தயிரை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு
ஃபோர்க்கு இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமியாக வரும் பாருங்கள். அப்போதைக்கு நீங்கள் வெங்காயத்தில் போடுங்க. வெங்காயத்தில் போட்டு பண்ணிங்கன்னா நல்ல திக்காக நல்ல க்ரீமியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்த்திகை அன்னைக்கு நம்ம வீடு ஃபுல்லாக உள்ள வெளியே எல்லா இடத்துலையுமே வந்து கார்த்திகை தீபம் ஏற்றி வைப்போம். அந்த மாதிரி ஏற்றும் போது நம்ம வீட்டுக்குள்ளே பூஜை அறையிலலாம் சில பேர் வந்து வெங்கல விளக்கு ஏற்றுவாங்க. அந்த வெங்கல விளக்கு வந்து நம்ம அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச நாள்லாம் வந்து நம்ம அப்படியே ஒரு பத்திரமா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தனால அது ஒரு மாதிரி கலரே வந்து டிம் ஆகி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் மங்கின மாதிரியே இருக்கும். அதை எப்படி வாஷ் பண்ணி புதுசு போல் ஆக்குறது தான் பார்க்க போகிறோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான லிக்யூடை நம்ம வீட்டிலே தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வெளியில் போய் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா பொருள் வாங்கணும்னு அவசியமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு கிண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்ணியில் கொஞ்சமாக புளியை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பழைய புளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புளியை எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சது வந்து ரொம்ப திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கவே கூடாது. நல்லா திக்காக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு ஒரு ஹாஃப் லெமன் நான் எடுத்துருக்கேன். இந்த ஹாஃப் லெமனையும் நாளாக நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. அந்த ஜூஸ் வந்து நல்லா அதில் வரணும். அதனால் நல்லா புழிஞ்சு விட்டு அந்த சக்கையையும் அதிலே போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா உள்ளே போட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஃபுல்லாக ஆறணும், சூடு இருக்கவே கூடாது. ஏன்னா வந்து நம்ம கையால் தான் எடுத்து வாஷ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கை வந்து சூடு தாங்காது. அதுக்காக ஆறினதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு ஸ்க்ரப்போ இல்லை தேங்காய் நார்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள். எங்கள் ஊர் சைடெலாம் அதை தேங்காய் நார் இதை சொல்லுவோம். இதை வச்சு வாஷ் பண்ணலாம். நான் வந்து இப்போ தேங்காய் நாரை வச்சு தான் நான் வாஷ் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் தேங்காய் நார் இல்லாட்டி நீங்கள் ஸ்க்ரப்பை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் நாரை வச்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை லைட்டாக தொட்டுக்கிட்டு இதை விளக்க வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். அதுக்கு பளிச்சுன்னு போயிடும். இம்போர்ட் பண்ணி வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வச்சேன். அதனால் அவ்வளோவா இல்லை, அந்த கலர் டிம்மானது மட்டும்தான் எனக்கு இருக்குது. இன்கேஸ் உங்களது வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சபினா இல்லாட்டி விம் லிக்யூட் அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறது வந்து குறிப்பாக நம்ம போர் தண்ணியிலையோ இல்லை உப்பு தண்ணியிலையோ வாஷ் பண்ணக்கூடவே கூடாது. நம்ம குடிக்கிற தண்ணி இல்லை மழை தண்ணி தான் ரொம்பவே பெஸ்ட்டு. மழை தண்ணியில் வாஷ் பண்ணால் அவ்வளோ பளிச்சுன்னு அழுக்கு எல்லாமே போயிடும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். மழை தண்ணி இல்லைன்னா நீங்கள் குடிக்கிற தண்ணியே கொஞ்சமாக எடுத்து அதை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நம்ம மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு துண்டு இல்லை பழைய காட்டன் துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா தொடச்சிடுங்க. நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் காய போடுங்க. ஏன்னா அப்படியே நம்ம காயப்பட்டாலும் அந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த ட்ராப்ஸ் அங்கங்கே இருந்தால் கூட அது அப்படியே காய்ஞ்சி ஒரு மாதிரி திட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய வைக்கணும். இந்த மாதிரி நல்லா தொடச்சதுக்கப்புறம் வெயிலில் காய விட்டுருங்க. வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம். வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதை ட்ரை பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் விளக்கு எல்லாமே நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக விளக்குக்கு மட்டுமா இல்லை, உங்கள் பூஜை ரூமில் உள்ள தட்டு மற்ற பூஜை பொருட்களையும் இதே மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பளிச்சுன்னு சுத்தமாக போயிடும். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னவோ எனக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க.